தாத்தா என்ற பெயரில் நம்பிவிடப்பட்ட பெண் குழந்தைக்கு 9 வருடங்களாக நேர்ந்த கொடுமை. 59 வயது முதியவர் கைது. தாத்தாவை போன்ற நபர் என நம்பி 59 வயது நபரிடம் டியூஷனுக்காக அனுப்பப்பட்ட பெண் குழந்தையை அந்த காமுகன் 9 வருடங்களாக பாலியல் வன்கொடுமை செய்து வந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மும்பையைச் சேர்ந்த அனில் பர்தேசி என்ற நபர் தனது மனைவியுடன் சேர்ந்து டியூஷன் நடத்தி வந்துள்ளார். கடந்த 9 வருடங்களுக்கு முன்பு இங்கு 6 வயதுடைய குழந்தை ஒன்று டியூஷனுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது. அனில் பர்தேசி உனக்கு தாத்தாவை போன்றவர் என குழந்தையிடம் கூறி குழந்தையின் தந்தை அறிமுகம் செய்து வைத்துள்ளார். மேலும் சிறுமியின் தந்தை மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்தாலும் வெளியூர்களுக்கு வேலை விஷயமாக அடிக்கடி சென்று வந்ததாலும் சிறுமி பெரும்பாலும் அனில் பர்தேசியின் பராமரிப்பிலேயே இருந்துள்ளது. இதனை பயன்படுத்திக் கொண்ட அந்த முதியவர் சிறுமிக்கு 16 வயது ஆகும் வரை, அதாவது தற்போது வரை தொடர்ந்து 9 ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமைகளை நிகழ்த்தி வந்துள்ளார். தற்போது அந்த சிறுமி 10ஆம் வகுப்பு படிக்கும் நிலையில் இது குறித்து தனது தோழிகளிடம் கூற விஷயம் வெளி உலகத்திற்கு அம்பலமாகியுள்ளது. அனில் பர்தேசி மீது போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்துள்ளனர். அறிமுகம் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என யாராக இருந்தாலும் குழந்தைகளின் மிக நெருங்கிய இரத்த சொந்தம் அல்லாதவர்களிடம் ஒப்படைப்பது எதிர்பாராத பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை இந்த சம்பவம் மீண்டும் உணர்த்தியுள்ளது.